செய்திகள். இன்று காலை 6:30 மணிக்கு விண்வெளியிலிருந்து மர்மமான பொருள் முதுமலை காட்டில் விழுந்ததாக தகவல். இதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு 1 கோடி தருவதாக மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அங்கே போடுறா மச்சான், டே எதையோ விட்டு போகிறான்டா அவன் கீழே. ஆமாண்டா மச்சான், எதையும் விட்டு போகிறான்டா அந்த ஆள். சரி வா எடுக்கலாம். சரி ஓகே. ஹேய் என்னடா இது பார்க்க மேப் மாதிரி இருக்கு. ஆமாண்டா மச்சான், நம்ம தேடுறது மாதிரி இல்லை. சார் 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 இது உங்களுதா? ஆமாம், இது என்னோடது தான். ஆமாம், இந்த பொருள் உண்மையா? ஆமாம், இந்த பொருள் இருக்கிறது உண்மை தான். இதில் உங்களுக்கு பாதி ஷேர் வேணும்னா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இந்தாங்க என்னோடய விசிட்டிங் கார்டு. என்னை நாளைக்கு காலைல இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுங்கள். அவர் சொன்ன இடம் தானடா? ஆமாண்டா இதாவது ஆகும் கன்ஃபார்ம். இந்த இடத்துல இருந்து இப்போது 2ஆக பிரியும். இந்த சைடில் போனீங்கன்னா ஈஸியாக நம்ம போயிடலாம், அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆபத்து நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கன்னை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இங்கே பாரு கன்று, கடைசியாக பீஸ்ட் படத்தில் பார்த்தது இப்போதான் பார்க்குறேன். டி நீ ரொம்ப அவசரப்படுற, அந்த கன்னை அவன்கிட்ட கொடு. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த குகை. ஏய் பயங்கரமாக இருக்குல்ல? ஆமாண்டா மச்சான், சம இதுக்குள்ள. வில்லியம் வில்லியம் எங்கடா தனியாக விட்டு போயிட்டீங்க? இன்னும் எவ்வளோ நேரம்? எனக்கு செம்ம வெறுப்பாகுது, வெறுக்கு வேலை செய்யுது. என் மச்சான் வேறு எங்கே காணோம், அவனை போய் தேடணும் வேறு. ரொம்ப நேரமாக போகுது, நான் வேறு கிளம்புறேன். பை. டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக வாடா, அவனே வந்துட போகிறான். நீ எதுக்கு கவலைப்படுற? நான் விட்றியோ இல்லையா? நான் கிளம்புறேன் போ. இப்போ நீ நிற்கிறியா இல்லை உன்னை சுருட்டுமா? கன் சவுண்ட்லாம் கேட்குது. வில்லியம் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் போனோம். ஓ, அந்த பொருள் அங்கே தான் இருக்குது. நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் நான் தான் பணக்காரன். சார் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுதான் அந்த புதையலா? ஆமாம், இதுதான் அந்த பொருள். வெயிட் பண்ணுங்க, அது வில்லியம்தோடதாச்சே. அது எப்படி உங்ககிட்ட? வில்லியம்மா நான் கொன்னுட்டேன். எதுக்கு நான் வில்லியம்மை கொன்னேன்?